வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஜனவரி மாசம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தை மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. பொதுவா ஒரு வருஷத்தை நாம ரெண்டா பிரிப்போம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு சொல்லி ரெண்டா பிரிப்போம். இந்த உத்தராயண காலத்தோட ஆரம்பம் தான் நமக்கு இந்த தை மாசம். இப்படி உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தான் நமக்கு நாளைக்கு வருது. தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்தது. மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் கிடைச்சு நமக்கு பணவரவு அதிகரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு நீங்க செஞ்சாலே போதும். எப்பேற்பட்ட பண கஷ்டமும் வறுமையும் நீங்கும். இது என்ன பரிகாரம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். திருப்பி திருப்பி ஒவ்வொரு வாரமும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நாளைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க செய்யறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். நாளைக்கு சுக்கிரஹோரை நேரம் காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இருக்கு. அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள இருக்கு. இந்த 2 குறிப்பிட்ட நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி இந்த 2 குறிப்பிட்ட நேரத்தையும் உங்களால பயன்படுத்த முடியலன்னா வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலான்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். நாளைக்கு வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க உங்க வீட்ல பூஜை அறையில ஒரே ஒரு விளக்க ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர் உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் கிரீன் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரு கிரிட்ட வரைய போறோம். அதாவது ஒரு எந்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை நாம வரைய போறோம். அது என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவுமே நமக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வளர்பிறை நாட்கள்ல ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. இதுல 108 ரூபாய வச்சு இந்த துணிய ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த 108 ரூபாய நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 100 ரூபாய், 5 ரூபாய், 3 1 ரூபாய் நாணயம் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஆக மொத்தம் 108 ரூபாய் அந்த துணியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ உங்க பூஜை அறையில ஒரு விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் உங்க வீட்டுல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல கூட இந்த முடிச்ச நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதை நீங்க மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது.
இந்த முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல பணம் என்னைக்குமே நிறைஞ்சு இருக்கும். இத நீங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப நாம இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அமைதியான ஒரு இடத்துல, அப்படி இல்லைன்னா உங்க பூஜை அறையில உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அப்புறமா மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிரிட்டை நீங்க வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த வகையில முதல்ல நீங்க ஒரு சர்க்கிளை காம்பஸ் யூஸ் பண்ணியோ உங்க வளையலை யூஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு மூடிய பயன்படுத்தியோ வரைஞ்சுக்கோங்க. இந்த சர்க்கிள்குள்ள ஒரு சதுரத்தை போட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவதா டைமண்ட் ஷேப்பையும் இந்த சர்க்கிள்குள்ள நீங்க போட்டுக்கோங்க. இதுல நீங்க முதல்ல எழுத வேண்டிய ஸ்விட்ச் வேர்டை இப்ப நான் உங்களுக்கு தனியா ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். ஏன்னா அதுல ரொம்ப சின்ன சின்னதா இருக்கறனால உங்களுக்கு புரியாதுங்கிற காரணத்துக்காக தனியாவே கொடுத்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைன், மிராக்கிள், கவுண்ட், டுகெதர், பக்கெட், சாம், நயன். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரிதான் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாத்தையும் நீங்க எழுதணும். கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். அதே மாதிரி ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடு, அதாவது ஹைஃபனை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க எழுதுங்க. நான் எழுதியிருக்கிற மாதிரி 3 லைனா எழுதணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா நான் எழுதியிருக்கிற மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல சின்னதா ஒரு ஹைஃபனை 2 வார்த்தைகளுக்கு நடுவுல போட்டு நீங்க எழுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர். ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி அதே ஆர்டர்ல இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. 2918. அடுத்த ஏஞ்சல் நம்பர் 1016. இதுக்கு அடுத்தது ஓம் ஸ்ரீம் பிரசி. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்ததா 1167692. இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. கடைசியா 619714218441. இப்ப நான் ஸ்கிரீன்ல எந்த இடத்துல கேப் கொடுத்திருக்கனோ, அதாவது இடைவெளி விட்டுருக்கனோ அந்த இடத்துல நீங்க கேப் கொடுத்து எழுதிக்கோங்க. ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் எழுதும் போது உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அடுத்ததா இப்ப நாம நடுவுல எழுத வேண்டிய விஷயங்களை எழுதியாச்சு. இந்த ஒவ்வொரு முக்கோணத்திலையும் எழுத வேண்டிய நம்பரை நீங்க ஸ்கிரீனை பார்த்து எழுதிக்கோங்க. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. கீழே தரையில உட்கார்ந்து பண்றவங்க உங்களுக்கு முன்னாடி தரையில இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. சோஃபால சேர்ல உட்கார்ந்து பண்றவங்க உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டூல போட்டு கூட இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. இப்போ உங்க இடது கை ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 3 விரலையும் நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரோட நடுவுல வச்சுக்கோங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஓம் ஸ்ரீம் பிரசின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களோட இடது கைய வச்சுக்கிட்டு ஸ்ரீம் பிரசிங்கிற வார்த்தைய நீங்க 1 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. இதுக்கப்புறமா அந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு, அதாவது டிவைன், மிராக்கிள், கவுண்ட், டுகெதர், பக்கெட், சாம், நயன், இந்த ஸ்விட்ச் வேர்டை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்ல பாருங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஜவ்வாது இருந்ததுன்னா இந்த பேப்பர்ல லேசா ஜவ்வாத பூசி விடுங்க. ஜவ்வாது இல்லைன்னா பரவாயில்ல, பச்சை கற்பூரம் இருந்தா அந்த பச்சை கற்பூரத்தை கூட லேசா நுணுக்கிட்டு இந்த பேப்பருக்கு மேல நீங்க தேய்ச்சி விடலாம். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போய் நீங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். சப்போஸ் இந்த பேப்பர் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. திரும்பியும் இதே மாதிரி வளர்பிறை வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரத்துல நீங்க எழுதி வைக்கலாம்.
எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.